நீ நிஜமாவே தப்பு பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இனிமே யார்டா நம்புவா? மறுபடியும் பழைய பல்லவனா எல்லாராலையும் உன்னை பார்க்க முடியுமா சொல்லு? இல்ல உன்னால எங்க எல்லார்கிட்டயும் சகஜமா தான் இருக்க முடியுமா? இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல பல்லவா. உன்ன கூட விடு. உன்னை நம்பி அங்க ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு பத்தி யோசிச்சியா நீ? நீ பையன்டா, இதுல இருந்து ஈஸியா வெளில வந்துருவ. அவ பொண்ணு. அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியா? ஒரு பையன் லாட்ஜ்ல ரூம் எடுத்திருக்கான். அவன் கூட நான் சும்மா பேச போனேன்னு சொன்னா அவ வீட்டுல அவளை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா? நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நான் யோசிக்கவே இல்லை. நீ யோசிச்சிருக்கணும்டா, நல்லா யோசிச்சிருக்கணும். ஒரு பொண்ணு கூட்டிட்டு லாட்ஜுக்கு போறோமே, அந்த பொண்ணுக்கு இதால ஏதாவது பிரச்சனை வருமா? அவ வீட்ல இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். அப்படி நீ யோசிச்சிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்ட. பொண்ணு கூட உட்காந்து பேசுறதுதான் உனக்கு மோட்டிவ்னா அதுக்கு இந்த உலகத்துல இடமா இல்ல. ஏங்க முதல்ல இவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசணும். பொண்ணு கூட உட்காந்து பேசுவா என்ன நம்ம காலேஜுக்கு அனுப்புறோம்? டேய் படிக்க தானே காலேஜ் போற? படிக்க தானே காலேஜுக்கு போற? படிக்க போற இடத்துல உனக்கு என்னடா லவ்? நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீ பாக்குறல்ல. எங்களை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னா உன்னை காலேஜுக்கு அனுப்பி நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படிடா மறந்த? எப்படிடா மறந்த நீ? ஏன்னா எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நான் சத்தியமா சும்மா பேசுறதுக்கு தானே போனேன். தயவு செய்து நம்புங்க. உன்னை அப்படியே ஒன்று போட்டுறான். அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. போடா போடா.